போன முறை கிட்டத்தட்ட 20,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம். இந்த முறை 25,000 இல்ல 50,000 வாக்கு வித்தியாசத்தில் அந்த வெற்றியை அவன் பிடிக்கணும். செய்வோமா? வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட துணை முதல்வர் உதயநிதிக்கு மக்கள் எதிர்பார்த்த வரவேற்பினை அளிக்காதது திமுகவினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒவ்வொரு வீடா போங்க, ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திங்க. அவங்க நாம திமுக ஆட்சி இந்த 5 வருஷத்துல என்னென்ன திட்டங்களை கொடுத்திருக்கிறோம், வந்தா என்ன பண்ணுவோம், மீண்டும் அதிமுக வந்துருச்சுன்னா என்னென்ன கேடுகள் தமிழ்நாட்டுக்கு வரும், என்னென்ன உரிமைகள் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா, போன முறை கிட்டத்தட்ட 20,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம். இந்த முறை 25,000 இல்ல 50,000 வாக்கு வித்தியாசத்தில் அந்த வெற்றியை அவன் பிடிக்கணும். செய்வோமா? நிச்சயம் செஞ்சு காட்டுவோமா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா நம்முடைய தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், முத்தமிழர் கலைஞருடைய பேரராக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு அண்ணன் செல்லப்பாண்டியன் அவர்களை விராலிமலை சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக தேர்ந்தெடுத்தீங்கன்னா நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் இந்த தொகுதிக்கு, இந்த பகுதிக்கு என்னெல்லாம் தேவையோ நிச்சயம் முதலமைச்சர் அவர்கள் செஞ்சு காட்டுவார். அடிமை கூட்டத்தை ஓட ஓட விரட்டுவோம். உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி. ஆதரிப்பு உதயசூரியன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.